ஓம் நம சிவாய. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான பலனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த ஜோதிடம், ஆன்மீகம், இறை வழிபாடு இதெல்லாம் மூன்றாவது பட்சம்தான். முதல்ல நம்முடைய குடும்பம், இரண்டாவது தொழில். அதில் லாபம் வந்தால் எங்கேயாவது ஊர் சுற்றுறது அல்லது நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு இருப்போம். இல்லைன்னா வேலையில் தொழிலில் நஷ்டம் வந்தால் கடனாளி ஆகணும், கஷ்டங்கள் வந்தால் அந்த வேலை தொழில் சரியாக போகாமல் இருந்து தோல்வி அடைஞ்சா அப்போ நம்ம கடவுளை, ஆன்மீக சிந்தனை, இறை வழிபாடு இதை நோக்கி நம்ம போவோம். ஆனால் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் இடம், முதல் உரிமை இந்த ஆன்மீக சிந்தனை, ஜோதிடம், இறை வழிபாடு இதுக்குத்தான் கொடுப்பீங்க. நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 9 கிரகங்கள். நாம் நினைக்கிறோம் நாம் உழைச்சா நமக்கு சாப்பாடு, நாம் கஷ்டப்பட்டா நமக்கு முன்னேற்றம் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயணம் செய்கிறோம். ஆனாங்க நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ, நமக்கு என்ன விதி விதிக்கப்பட்டிருக்கோ அதன்படி தான் இங்கே எல்லாமே நடக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம், அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை, கஷ்டமான சூழ்நிலையை எளிமையாக கடந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், முன்னேற்றங்கள், நிம்மதி இருக்குல்ல, அதை சரியான நேரத்துக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும். அதாவது இந்த புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். நமக்கு எந்த நேரத்தில் என்ன வரும், சந்தோஷம் வருமா, துன்பம் வருமா, எப்போ எப்படி இருக்கணும், அதை நாம் புரிஞ்சிக்க வைக்கிறது தான் இந்த ஜோதிடம். அதனால் என் அன்பு உறவுகளே, இந்த ஜோதிடத்தை அலட்சியப்படுத்தாமல் அதிகபட்சம் ஒரு 20-30 நிமிடங்கள் இருக்கும். அதை முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ பெரிய சின்ன வாய்ப்புகள் வந்தாலும், பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை சரியான நேரத்துக்கு பயன்படுத்துவீங்க. இந்த ஜோதிடத்தை புரிஞ்சிக்கும் போது இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டங்க. என்னன்னா ஒரே வீட்டுக்குள்ளார 12 வீடுன்னு சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தில். ஒரே வீட்டுக்குள்ளார 6 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே நேரத்தில் பலருக்கு கொஞ்சம் பயமும் இருக்கும். ஒரே வீட்டில் 6 கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அந்த கிரகங்கள்லாம் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமா அப்படிங்கிற பயம்லாம் நமக்கு வரும். அந்த பயம்லாம் வராமல் அப்படியே நம்மளை பயமுறுத்தினாலும் அதற்கு நம்ம தெளிவாக அதை கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கடந்து போயிடலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான 6 கிரகங்கள் உங்களுடைய ஒரு வீட்டில் இருக்குது. அது என்ன செய்ய போகுது, எப்படி உங்கள் வாழ்க்கையை வழி நடத்த போகுது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இது ஒரு சின்ன விளம்பரம் தான். குட் பேபி ஜெய்ஷான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் உங்களுக்கு தேவையான அத்தனை பூஜை பொருட்களும் கலப்படம் இல்லாமல் தரமான பாரம்பரியமான மூலிகைகளை வச்சு பயன்படுத்தி இருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா நெய்யாக இருக்கலாம், சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, விளக்கு, எண்ணெய்கள் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் தரமானதாக, சுத்தமானதாக இருக்கும். அதுவும் சுத்தமான பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகளை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி, பலனை பார்க்கலாம். கும்பராசிக்கு இப்போ என்ன மாதிரியான காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவே வேண்டியதில்லை. வாழ்வா சாவா போராட்டம் தான். எல்லாத்துலேயுமே பிரச்சனை. எங்கே போனாலும் ஏழ்ரை தான். உடம்புல நோய் வந்திருக்கும், கை காலில் வலி இருந்துகிட்டே இருக்கும், தேவையற்ற பயணங்கள் ஏற்பட்டிருக்கும், அந்த பயணத்தால் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், சேமிப்பு குறையும், பேங்க்ல இருக்கிற பணமெல்லாம் குறைஞ்சிருக்கும். அது குறைஞ்சி சம்பாரிச்ச பணமும் பத்தாம வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பீங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இல்லாம மேலே கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். பேச்சில் நிதானம் இருந்தாலும் வீண் வம்பு வந்திருக்கும். அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டிருப்பீங்க. நிலத்துக்காக சண்டை வந்திருக்கும். குடும்பத்தில் குழப்பம், வாக்குவாதம், அதே போல் கண் பிரச்சனை. பணம் வர்றதுல ஏகப்பட்ட தடை. வர்றது மாதிரி தான் இருக்கும், ஆனால் கைக்கு வந்து சேராது, இடையிலேயே செலவாயிடும். அதாவது கொடுக்க வேண்டிய பணம் எல்லாருமே ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, ஐயா உங்கள் பணம் ரெடி ஆகிடுச்சு, நான் இவங்கள்ட்ட கொடுத்துட்டுமா, நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் அவங்களுக்கு கொடுக்கணுமாமே, அவங்கள்ட்ட கொடுத்துட்டுமா அப்படின்னு அப்படியே அனுப்பிட்டுருவாங்க. உங்கள் கையில் கூட நீங்கள் எடுத்து பார்க்க முடியாது. அதே போல் ஏடிஎம்மில் வர பணம் அல்லது ஜிபேயில் வர பணம், பேங்க்கில் வர பணம் கையில் பார்க்காம பேங்க்ல இருந்தே அனுப்பிட்டுருவீங்க. அப்படியான சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க. ஏன்னு பார்த்தோம்னா ஏழரை சனியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அத்தனை அனுபவமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுவும் பாதச்சனியில் எல்லாத்தையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது வரும்.
இது பண்ணதெல்லாம் கரெக்டா, இது தப்பா பண்ணிட்டோம், வாழ்க்கையை சரியா வாழாம விட்டுட்டோம், அல்லது முறையா நடந்துக்காம விட்டுட்டோம், சரியான முதலீடு தொழில போடாம விட்டுட்டோம், வேலையை கவனிக்காம விட்டுட்டோம், புருஷன் பொண்டாட்டியோட வாழாம விட்டுட்டோம், இப்படின்னு ஏகப்பட்ட குறைகள். அந்த குறைகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வருதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் வீட்டுல 6 கிரகங்களும் வருது. இது பொற்காலமா போதாத காலமா அப்படின்னா மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். யாராவது தவறான வழியில உங்களுக்கு பாதையை காட்டினாங்க அப்படின்னா அந்த பாதையை தேர்ந்தெடுக்காம நேரான வழியில இனிமே தேர்ந்தெடுக்க போறீங்க. பொருளாதார இழப்பெல்லாம் சரி பண்ண போறீங்க. வருங்காலத்துல பல கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். இதனாலதான் இந்த தப்பு நடந்தது, இதனாலதான் இந்த உறவு பிரிஞ்சது, இதனால தான் கோவப்பட்டோம், இந்த இடத்துல நம்ம கோவப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற பல அனுபவங்கள் இன்னைக்கு உங்களை ஒரு புது மனுஷனா மாற்ற போகுது. இந்த உலகத்தில் புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி எல்லாத்தையும் மாற்ற போறீங்க. ரொம்ப உற்சாகமாக சுறுசுறுப்பாக கடின உழைப்புக்கு உங்களை தயார்படுத்த போறீங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய தனி திறமைன்னு ஒன்று இருக்கு. என்னன்னா உழைக்கிறது தான். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே திறமை உழைப்பு. அந்த உழைப்பை காட்டினீங்கன்னா போதும், அத்தனை பிரச்சனையும் சரியாகி நீங்க முதலிடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏளனம் செஞ்ச, கிண்டல் பண்ண, அவமானப்படுத்தின, ஊரை விட்டு ஒதுக்குன அல்லது ஊரை விட்டு ஓடி வந்ததுக்கான காரணம் எல்லாமே சரியாகி உங்களை இந்த உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அத்தனை திறமையும் வந்திருக்கு. அத்தனை நல்ல காலமும் வந்திருக்கு. நிறைய வாய்ப்புகள் அமையும். சனியை பொறுத்த வரைக்கும் அதிக பாதிப்பை கொடுத்திருப்பாரு. ஏன்னா மறக்க முடியாத பாதிப்பு. எப்பொழுதுமே சனி கொடுத்தாலும் எடுத்தாலும் அதை நம்மளால மறக்க முடியாது. அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு முத்திரை பதிப்பார். எதையுமே நம்மளால மறக்க முடியாது. கொடுத்த பணத்தையும் கொடுத்த செல்வத்தையும் மறக்க முடியாது. அதே போல நம்மள்ட்ட கடினமான, நம்ம விட்டே கொடுக்க கூடாத பல இழப்புகளையும் நம்ம எடுத்திருப்பார். அதாவது நம்மள்ட்ட இருந்து அவர் எடுத்திருப்பார். அதனால அந்த அனுபவமே நம்மளை எச்சரிக்கையும் படுத்தும். மனசளவில் நமக்கு தைரியம், தன்னம்பிக்கை கொடுப்போம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். எப்பொழுதுமே ஒரு நாள் இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. பயங்கரமான கஷ்டம் இருக்குது, பயங்கரமான துன்பம் இருக்குது, பொறுக்க முடியல, ஒவ்வொன்று அழுதுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மனசு தெளிவாகும். அதுக்கப்புறம் எது நல்லது, எது கெட்டது, எது தேவையில்லை, இந்த மாதிரி மனுஷங்கள்ட்டலாம் நம்ம உறவு வச்சுக்கணுமா, தொடர்பு வச்சுக்கணுமா, நட்பை வச்சுக்கணுமா அப்படின்னு ஒரு மறுபரிசீலனை செய்வீங்கள, அது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களை மெருகேற்றக்கூடிய, உங்களை புது அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால எந்த காலகட்டத்திலையும் இந்த எப்பொழுதுமே நீங்க உழைப்பை விட மாட்டீங்க. அதே போல முயற்சிகளை கைவிட வேண்டாம். புதிய முதலீடு கண்டிப்பா செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் வருங்காலத்துல வரப்போகுது. இப்ப ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும், வேலையில சேரணும்னா போய் சேர்ந்துருங்க. ஒரு 2 வருஷம் போராட்டம் அப்படி இப்படின்னு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பா உங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கான அத்தனை படிகள்லையும் இப்ப நீங்க தயார் பண்ணிட்டு இருப்பீங்க, செதுக்கிட்டு வருவீங்க. ஏன்னா பல பேரால ஏமாற்றப்பட்டிருப்பீங்க, பல பேரால துரோகம் அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பா என்ன பண்ண தெரியுமா? யாரையும் ஏமாத்தாம, யாராவது ஏமாத்தினாங்க அப்படின்னா அதை கண்டிக்கிறது, தடுக்கிறது, ஏழைகளை துன்புறுத்தாம இருக்கிறது, ஏழைகளை சந்தோஷப்படுத்துறது, வயசானவங்கள்ட்ட பழகிறது, மரியாதை கொடுக்கறது, அல்லது ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறது, இப்படியான விஷயங்களை செய்யும்போது இந்த 6 கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுப்பார்கள். முக்கியமா அந்த இடத்துல நீங்க ஒன்று கவனிக்கணும். உங்களுடைய இலக்கணத்துல அல்லது ராசியில என்ன இருக்கு? சூரியன், செவ்வாய். உங்களை முதலிடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அத்தனை பவரும் இந்த சூரியன், செவ்வாய் இருக்கு. அந்த சூரியன் யாரு? 7ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்கு ஆதரவாக இப்போ செயல்பட போகிறாங்க. அவங்கள மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு வாக்குவாதம் இல்லாமல், எதை சொன்னாலும் கொஞ்சம் கலந்து பேசி இப்போ மட்டும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை அப்படியே தூக்கி நிறுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, செவ்வாய் முயற்சி ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியில் இருக்கார், தொழிலதிபதியும் உங்கள் ராசியில் இருக்கார். அதாவது உங்களுடைய முயற்சி இப்போ எதை நோக்கி இருக்கும்? தொழிலை நோக்கி இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் வேலை அமைச்சு உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய, அல்லது தொழிலில் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு முன்னேற்றம், எந்த தடை வந்தாலும் அதை உடைச்சிட்டு, ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி யாரு? செவ்வாய். போர்க்குணம் கொண்டவர். எதை முடிவு பண்ணாலும் சரி வெறித்தனமா சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பு. அவர் இந்த மாசம் உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கிறார். போதா குறைக்கு சுகஸ்தானாதிபதி. கண்டிப்பா அத்தனை சந்தோஷத்தையும் அனுபவிக்கிற காலம் வந்தாச்சு. அதாவது நிலம், வண்டி, வாகனம், ஆடம்பரமான வாழ்க்கை, எங்க வேணாலும் போகக்கூடிய அந்த பொருளாதார விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பாக்கியாதிபதியான சுக்கிரன், சுகஸ்தானாதிபதியான சுக்கிரன் 2 பேருமே உங்களுடைய ராசியில. அதனால் உங்களுடைய சுகத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. கண்டிப்பாக இந்த சுகத்தை அனுபவிச்சிருவீங்க இந்த காலகட்டத்தில்.
இது வரைக்கும் கனவு கண்டிருப்பீங்க, இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் நடக்குமா, இப்படியான செல்வம் நமக்கு கிடைக்குமா, இப்படியான தொழிலை சாதிப்போமா, இந்த லட்சியத்தை நம்ம அடைவோமா, அல்லது இந்த பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா, இந்த படிப்பை நம்ம படித்து முடிப்போமா, இந்த வேலைக்கு போவோமா, அல்லது இது மாதிரியான சொந்த தொழில் செய்வோமா, இப்படி பல கனவுகள் உங்களுக்கு இருக்கும். அந்த கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்புல இந்த 6 கிரகங்களும் இருக்கு. அதாவது அதாவது பல தோல்விகள் கண்டதால நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். எப்பொழுதுமே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தோல்வியில தான் உங்களுடைய வீரமும், உங்களுடைய தெளிவும், உங்களுடைய முயற்சியும் வெகுண்டு எழும், வீறு கொண்டு வெளியில வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு அவமானத்துக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கை மிக பிரகாசமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 8வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எதுனா புதன் அதிபதி. அவமானப்பட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய புத்தியே வேலை செய்யும். அது வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, சோர்வாக இருப்பீங்க, கொஞ்சம் அலட்சியமாக இருப்பீங்க. எந்த நேரத்தில் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுறீங்களோ, எந்த இடத்துல கஷ்டப்படுறீங்களோ, எந்த இடத்துல விபத்தை சந்திக்கிறீங்களோ, எந்த இடத்துல துரோகத்தை அனுபவிக்கிறீங்களோ, அங்கேருந்து உங்களுடைய அந்த ஆட்டம் ஆரம்பம். அப்போ தான் உங்களுக்கு வேகம் வரும், கோபம் வரும். ஒரு ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. அப்படியான ஒரு அமைப்பு எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அவமானத்திலிருந்து, தோல்வியிலிருந்து, துரோகத்திலிருந்து, எதிரி செய்யக்கூடிய அத்தனை ஆட்டத்திலிருந்தும் நீங்கள் தெளிவாவீங்க. அதனால் வீழ்வது பெரிய விஷயம் இல்லை, வீழ்ந்தே கிடப்பது தான் பெரிய விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் நின்று சாதிப்பீங்க. அது உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய அந்த நிதானமும் உங்களை தூக்கி நிறுத்தும். அது மட்டும் இல்லை, 11ஆம் வீட்டு அதிபதி உங்களை பார்வை செய்கிறாரு. அதாவது குரு பார்க்க கோடி புண்ணியம். லாபாதிபதி கண்டிப்பாக நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும், எந்த வேலை செஞ்சாலும், எது மாதிரியான பொருளாதாரத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சி பண்ணாலும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு அற்புதமான அமைப்புங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வீட்டில் கேதுவும் பார்க்குறாரு. இங்கே கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் ஒரு சந்தேகம், ஒரு கோபம், பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வர்றது. ஏன்னா இந்த கேதுவுக்கு நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. ஏன்னா இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கியா, இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிறது தான். வீட்டில் வயசானவங்க நம்ம எதை செஞ்சாலும் விட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஏதாவது நம்ம குடும்பத்தில் ஒரு பணம் வருது, அந்த பணத்தை நம்ம சுகத்துக்காக நம்ம வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போடுறோம் அல்லது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா உடனே தடுப்பாங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த வேலை இப்போ தேவையா, இந்த செலவு இப்போ தேவையா, இல்லைன்னா செலவே இல்லைனாலும் பரவாயில்ல, முக்கியமாகவே இல்லைனாலும் பரவாயில்ல, அதை சேமித்து வைக்கலாம்ல, எல்லாத்தையும் வந்த உடனே செலவு பண்ணிட்டா என்ன ஆகுது அப்படின்னு புலம்புவாங்கள்ல வீட்டில் இருக்கிற வயசானவங்க. அந்த மாதிரி தான் கேது நம்மளை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விடாது. வயசானவங்களுக்கு சில பேருக்கு வீட்டில் குடும்பத்தில் யாராவது சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருக்க முடியல, எல்லாத்தையும் கடந்து போயிட்டாங்க, அந்த கோபம் இருக்கும். அதே மாதிரி தான் கேதுவுக்கு ஞானம் அதிகம். இந்த ஆடம்பரம், தேவையில்லாத வாழ்க்கை இப்படிலாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு தெய்வீகமான பெருந்தன்மையான ஒரு அமைதி தான் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் கேது. குடும்பத்தில் எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் கேதுவுக்கு பிடிக்காது. அப்போ என்ன செய்யணும்? விநாயகரை வழிபடுங்க. எப்பொழுதுமே விநாயகரை கைவிடாதீங்க. பல தடைகள் இருக்கும். இப்போ இத்தனையும் அவர் தடுப்பார். நான் சொன்னல, வண்டி, வீடு, வாகனம், வேலை, தொழில், உங்களுடைய முயற்சி, எந்த தொழிலிருந்து எப்படி பணம் வர்றது, உங்களுடைய புத்தி வேலை செய்கிறது, இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடியவர், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடியவர் கேது. அவருடைய பார்வையில் இது எல்லாமே இருக்குது. அதாவது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், இருக்கிற 9 கிரகத்தில் எந்த கிரகம் தருமா உயர்ந்த பவர் கொண்டது, அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையாக ஷாக் ஆவீங்க. கேது தான் இருக்கிற கிரகத்திலேயே ரொம்ப பவர் கொண்டது. அப்போ இந்த கேது எல்லாத்தையும் அடக்கிடும். அப்போ விநாயகருக்கு, அதனால தான் முழு முதற் கடவுள் விநாயகரை நம்ம சொல்கிறோம். கேதுவின் அதிபதி, கேதுவின் கடவுள் விநாயகர். அவரை வழிபடணும். எப்பொழுதுமே விநாயகரை மனசில் நினச்சிங்க. எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சரி, எங்கே நீங்கள் போனாலும் சரி, எதை நோக்கி பயணம் செஞ்சாலும் சரி, முழு முதற் கடவுளான விநாயகரை வீட்டில் வணங்கிங்க. ஏன்னா போகிற வழியில் கோயில் இருக்கும், அங்கே வணங்கிங்க, மனசில் நினச்சிங்க. ஏன்னா இந்த பாட்டை எப்பொழுதுமே உங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நேரம் சொன்னாலும் சரி உங்களுக்கு வழி திறந்துக்கிட்டே இருக்கும், பாதை தெளிவாக இருக்கும். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற அந்த பாடலை மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதை மிக தெளிவாக இருக்கும். விநாயகர் எப்பொழுதுமே மனசில் வச்சுங்க. இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, எவ்வளோ வேணாலும் உழைக்கலாம், எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம், எவ்வளோ வேணாலும் நமக்கு பணம், காசு, செல்வம், சந்தோஷம், புகழ் வரலாம். ஆனால் வர வேண்டிய அத்தனையும் முழுசாக நம்மகிட்ட சேரணும் அப்படின்னா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அந்த அதிர்ஷ்டம் எதால் வருங்க? தானாக வராது. எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் அதிர்ஷ்டம்னா தானாக தானே வரணும் அப்படின்னு. அது இல்லை, அது கடவுள் கொடுக்கக்கூடிய பொருள் அதிர்ஷ்டங்கிறது. மற்ற எல்லாமே நமக்கு நம்ம கையால் வர்றது, நாம் உழைச்சி வர்றது. ஆனால் அதிர்ஷ்டம் மட்டும்தான் கடவுள் கொடுக்கக்கூடியது. கடவுள் நினைக்காம, கடவுள் கொடுக்காம ஒரு துரும்பு கூட அங்கே அசையாது. அதனால் கடவுளை எப்பொழுதுமே வணங்குறதுக்கு
மறக்காதீங்க. இஷ்ட தெய்வங்களையோ குல தெய்வங்களையோ அதே போல் இப்போ விநாயகரையோ இப்படி தெய்வத்தை வணங்காம நீங்கள் எந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் அடைய முடியாது. அதிர்ஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் திடீர்னு ஏற்படாது. அந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தது அப்படின்னா சூரிய வம்சத்தில் நட்சத்திர ஜன்னலில் அப்படிங்கிற பாட்டை பார்த்துருப்பீங்க. ஒரே பாட்டில் ஃபேமஸ் ஆகுது. அந்த மாதிரி வாழ்க்கை அதிர்ஷ்டத்தில் தான் கிடைக்கும். இல்லை அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை பூரா ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப போர் அடிச்சிடும். பிரச்சனை, சண்டை, சச்சரவு குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதிர்ஷ்டம் நம்ம வாழ்க்கையில் என்னதான் உழைச்சாலும் அதிர்ஷ்டம் வரணும்னா என்ன செய்யணும்? இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும். அதே போல் ஜென்மசனி விலகியாச்சு. விலகி 6 மாதம் ஆச்சு. இப்போ 5ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ஜென்மசனி விலகுது. அதை பற்றி தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு மறக்காதீங்க. எப்படி இந்த சனி பகவானை உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். இப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் படாத பாடுபட்டாச்சு. எப்போ இந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் எப்படியோ கடந்து வந்திருப்பீங்க. இனம் புரியாத பயம், ஒரு குழப்பம், ஒரு நிம்மதி இல்லாது இது வரைக்கும் இருந்திருக்கும். அது எல்லாமே சரியாயிடும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு, அந்தஸ்து, மரியாதை இனிமேல் உயர ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும். இது வரைக்கும் கல்யாணம் ஆகலையா? இது வரைக்கும் குழந்தை இல்லையா? இது வரைக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான காரியம் கூட உங்கள் குடும்பத்தில் நடக்கலையா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை அமையலையா? ஒரு தொழில் அமையலையா? தொழில் அப்படியே இருந்த மாதிரியே இருக்கா? ஒரு முன்னேற்றமே இல்லையா? அல்லது வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதுவுமே இல்லையா? இந்த காலகட்டத்தில் அத்தனையும் தூக்கி நிறுத்தி அத்தனையும் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் இந்த கிரக அமைப்பு எல்லாமே இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். பாதச்சனியாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளர கொஞ்சம் சண்டை வரும், சச்சரவு வரும், அதே போல் சந்தேகம் வரும். ஆனாலும் அந்த சுக்கிரனும் ராகுவும் சும்மா இருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கி, பிரச்சனையை உருவாக்கி, சந்தேகத்தை உருவாக்கி, நீயா நானா, நீ எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் வேற எங்கேயாவது போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி இப்படி குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் நிதானமாக ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. பிரிந்த உறவுகள் அத்தனையும் ஒன்று சேரும். அதே நேரத்தில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் அதிக உரிமையோட உங்கள்கிட்ட பேசி நிறைய சாதிக்க நினைப்பாங்க. உங்கள்கிட்ட இருந்து நிறைய அபகரிக்க முயற்சி பண்ணுவாங்க. உங்கள் பேரை கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, நன்றி சொல்லிட்டு கொஞ்சம் விலகிக்கிங்க. இருந்தது இருந்தபடியே இருக்கட்டும், போனவங்க போனபடியே இருக்கட்டும். யார் வந்தாலும் கொஞ்சம் தள்ளியே இருக்க வைங்க. என்றைக்குமே ஒரு சொந்தமாக இருந்தாலும், பந்தமாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும் ஒரு எல்லையோட ஒரு அளவோட வச்சுக்கிறது ரொம்ப உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. யாருக்கும் சாட்சி கையெழுத்துங்கிற வேலையே வேண்டாம். ஐயா சாமி ஆள விடுங்க அப்படின்னு போயிட்டே இருங்க. வழக்கில் அலட்சியமாக இருக்காதீங்க. யாராவது வழக்கு போகிறோன்னு சொன்னாங்கன்னா ஆளை விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கிட்டு போங்க, அள்ளிக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போங்க. என்ன எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துங்க. அல்லது எந்த பிரச்சனையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்குற வழியை பாருங்கள். சும்மா இந்த வழக்கு, வம்பு, கோர்ட்டு, கேஸுன்னு யாருக்காக இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு கிடைக்கிறது இறைவன் கொடுத்தா போதும். எந்த காசும், எந்த பணமும், எந்த சொத்தும் நமக்கு வேண்டாம், அடுத்தவங்களுடைய சொத்து அப்படின்னு ஒதுங்கிறதுக்கு பாருங்கள். நீங்களா வழியே போய் வம்பு, சண்டை அப்படின்னு வச்சுக்காதீங்க. அரசு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக இருங்க, சுத்தமாக இருங்க. எந்த நோட்டீஸ் வந்தாலும் சரி, அதுபோல் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சரியாக பணத்தை கட்டுறது, ஃபைனை கட்டுறது அல்லது அந்த வேலையை முடிக்கிறது அப்படின்னு சரியாக வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சுபகாரியங்கள், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டில் குரு இன்னும் 2 மாதம் கழிச்சு விலகிடுவார். அப்போ குழந்தை பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக சந்தோஷம். இந்த வருஷம் மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, முயற்சிக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் கதை கேட்டிருப்பீங்க. எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார். அவருடைய தேடல், அவருடைய முயற்சி, அவருடைய தோல்விகள் அத்தனையும் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கு. 10,000 முறை மின்விளக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு தோற்றிருக்காரு. 10,000 தோல்விகளை அனுபவமாக கொண்டிருக்காரு. ஒரு முறை சொன்னாராம், 10,000 முறை நான் தோக்கல, 10,000 முறை வேலை செய்யாத வழிகளை கண்டுபிடித்திருக்கிறேன் அப்படின்னாராம். அவருடைய அந்த மோட்டிவேஷனை பாருங்கள், அந்த தன்னம்பிக்கையை பாருங்கள். ஐயோ 10,000 முறை தோத்துட்டோமே, இதுக்கு மேலே கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படிலாம் நினைக்கல. நம்மளாலே முடியும், அது தோல்விக்கான வழி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மின்விளக்கு கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பிறகு 1000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலக புகழ் பெற்றிருக்கிறார். அந்த மாதிரி தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், விடாமுயற்சி, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது, உழைப்பை என்ஜாய் பண்ணுறது, தேடுறது, தோல்விகளை ரசிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்த ஒருத்தனால தான் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். நீங்களும் அப்படி தான். தோல்வி அப்படிங்கிறது முடிவல்ல, அது வெற்றிக்கான முதல் படி. கேள்விப்பட்டிருப்பீங்க. தடைகளை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கே இந்த வெற்றி நிச்சயப்படும். எவ்வளவு துன்பம், கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு
இறைவனை நினச்சிக்கிங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு இருக்கும், அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு, அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டு எல்லாம் அவன் செயல். எப்படி? எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற அறநெறியை கடைபிடிச்சிங்க, தான தர்மங்களை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சொர்க்க மாதிரி இருக்கும். ஏன்னா இறை வழிபாடு தான் நீங்கள் யார், எதற்காக பிறந்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறீங்க, என்னவா நீங்கள் மாற போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இறை வழிபாட்டில் தான் இருக்கும். இதை உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஜெயம்தான். இப்போ ஒரு முக்கியமான பரிகாரத்தை ஒன்று நம்ம பார்ப்போம். முக்கியமான பரிகாரம் அப்படின்னா, எவ்வளோதோ தோல்வி உங்களுக்கு இருந்திருக்கும், போராடிக்கிட்டே இருப்பீங்க. வெற்றியை பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை முறை வேணாலும் தோல்வியை பார்க்கலாம், அவமானத்தை சந்திக்கலாம். ஆனால் வெற்றியையும் புகழையும் அடையணும் அப்படின்னா பல ஆயிரம் தோல்விகள், பல ஆயிரம் அவமானங்கள், பல ஆயிரம் உழைப்புகள், பல ஆயிரம் முயற்சிகள், அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அந்த வெற்றியை. அந்த வெற்றி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற ஊதியமும் வெற்றியும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அங்காள பரமேஸ்வரி மிகப்பெரிய சக்தி கொண்டவள். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊர்லேயே சிவன் கோவில் இருந்ததுன்னா சிவன் கோவிலுக்கு போய் அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற சிலை இருக்கும். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் அங்கே கொட்டுங்க. அத்தனை நெகட்டிவ் பாயிண்ட்டையும் அங்கே சொல்லுங்கள். வெளியே எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் பாயிண்ட்டை வச்சுக்காதீங்க. அத்தனை பிரச்சனைகளையும் சொல்லிவிட்டு, நீ பார்த்துக்க பரமேஸ்வரி தாயே அப்படின்னு கும்பிட்டுட்டு நெய் கொண்டு போங்க, சுத்தமான நெய். அந்த நெய்யை அங்கே இருக்கிற விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி 9 வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக 9 வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரியை நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய மனக்குமரலை, உங்களுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, துரோகிகளை பற்றி சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நிமிஷத்திலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அந்த வெற்றியையும் புகழையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பாள் அந்த அங்காள பரமேஸ்வரி. எங்கே இருந்தாலும் சரி, கோவில் பக்கத்து ஊர்லேயே இருக்கலாம், 15 கிலோமீட்டர் தாண்டியும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் போய் பார்த்துட்டு வாங்க. 7 வெள்ளிக்கிழமை விடாமல் தொடர்ந்து போங்க. அப்படி முடியலைங்க, எப்படி அப்படி போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்கும் அல்லது தீபம் ஏற்றுற இடமாவது இருக்கும். குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 10 இல்லைன்னா 6 to 7 ஈவினிங் இந்த டைமில் ஒரு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 9 முறை. ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லைனா பார்த்து படிச்சுக்கங்க. உலக்குடி வேதியரேந்தல் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே, எனக்கு வாழ்வில் கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றியை கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு 9 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வாழ்க்கையில் அந்த வெற்றியை, அந்த புகழை அள்ளி கொடுப்பாள் அந்த பரமேஸ்வரி. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க. கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதையுமே ஜெயிக்கிறதுக்கு இலக்கை நிர்ணயிக்கணும். இலக்கு இல்லாமல் நம்ம ஓடணும் அப்படின்னா அதற்கு எல்லையே இருக்காது. இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களால் பின்வாங்கவே முடியாது. அதில் ஜெயிச்சே தீருவீங்க. செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறதுல குறியாக இருக்கணும். ஜெயிச்சே ஆகணும். நிறைய கனவு காணுங்க என் அன்பு உறவுகளே. உங்களுடைய கனவு தான் உங்களை தூங்க விடாமல் உழைக்க செய்து அந்த வெற்றியை அடைய வைக்கும். இதுதான் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தொழிலுக்கும் நன்மை சேர்க்கும். அடுத்தவங்களை பார்த்து வாயை பிளந்தது வரைக்கும் போதும். இந்த ஊரே நம்மளை பார்த்து பெருமைப்படணும். இந்த உலகம் நீங்கள் யாருன்னு இனிமேல் பார்க்க போகுது. தூங்கிட்டு இருந்தீங்க, போதும் புதிய அவதாரம் எடுத்து. ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி லாப வீட்டில் 6 கிரகங்கள் இருக்குது. புதிய அவதாரம் எடுத்து ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் இது. என் அன்பு உறவுகளே, குறிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்க. அப்போ தான் உற்சாகமாக செயல்பட முடியும். சாதனையை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எளிமையாக்க முடியும். நிறைய எழுதி வைங்க. இதை சாதிக்க போகிறோம், இதை அடைய போகிறோம், இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு உங்களது குறிக்கோளை சின்னதாக எழுதி வைங்க. சின்னதாக எழுதி வைக்கும்போது தான் அதை அடையும் போது ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. அது உங்கள் வெற்றிக்கும் வித்துடும், மகிழ்ச்சிக்கும் வித்துடும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்கும். உழைப்பே உயர்வு தரும், உழைக்காமை தோல்வி தரும். இலட்சியம் இருந்தால் முயற்சி வரும், முயற்சி செய்தால் நேரம் வரும், நேரம் வந்தால் வாய்ப்பு வரும், வாய்ப்பை பிடித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.